24:19 வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மழையை பட்சிக்கும், அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும். 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. 2 காரியங்கள் இந்த வசனத்தில் இருக்குது. வறட்சி, உஷ்ணம். வறட்சி என்றால் என்ன, உஷ்ணம் என்றால் என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். வறட்சி என்பது எது வறட்சி அப்படின்னா, ஒரு நிலத்தை பார்த்தா அந்த நிலத்தில் தண்ணி இல்லாமல் இருந்தால் காஞ்சி போய் வெடித்து போயிருந்தால் அது வறட்சியாக இருக்கிறது. உஷ்ணம் அப்படின்னு சொன்னால் சூடு அதிகமாகி அந்த சூட்டினால் வரக்கூடிய சில வெளிப்பாடுகள் நமக்கு தெரியும். அப்போ வறட்சியும் உஷ்ணமும் எதை போய் சந்திக்குமா, உறைந்த மழையை பட்சிக்கும். பட்சிக்கும் என்றால் அதை எடுத்துக்கொள்ளும் என்று பொருள். அல்லேலூயா. இந்த வசனத்துடைய பொருள் வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மழையை பட்சிக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்புறம் அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும். 2 காரியங்கள் எங்களுக்கு எழுதியிருக்கு, 2 பிரிவாக இருக்கிறது. அந்த வறட்சி வரும்போது, உஷ்ணம் வரும்போது, அந்த வறட்சியும் உஷ்ணமும் எதை நோக்கி போகுமா, உறைந்த மழையை நோக்கி போகுமா. உறைந்த மழை என்றால் என்ன அப்படின்னா, தண்ணீரானது அந்த குவியலாக நிறுத்தப்பட்டது போல, ஐஸ் கட்டி போல, பனிக்கட்டு போல உறைந்து இருக்கும். இந்த நம்ம இருக்கிற வானத்துக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னா, உறைந்த மழை அங்கே இருக்குது. மழையெல்லாம் தேக்கமாக்கி வச்சிருக்கிறார் ஆண்டவர், தண்ணீர்களை தேக்கி வச்சிருக்கிறார். அங்கேருந்து என்ன ஆகுனா, மழை பெய்யும் திடீர்னு. ஆண்டவர் அதுக்கு கட்டளையிடுவார், அப்போ தான் பெய்யும், இல்லைன்னா பெய்யாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சத்தமிடும்போது அது தண்ணீர் சொரியுமா மேலேருந்து. அப்போது உறைந்த மழையை போய் எது பிடிக்கும் அப்படின்னா, வறட்சியும் உஷ்ணமும் அந்த தண்ணீரை நோக்கி தானே போய் இழுத்துக்கொள்ளும். அது எதை காட்டுகிறது என்றால், வறட்சி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் பல சம்பந்தம் இருக்குது. என்ன சம்பந்தம்? வறட்சி என்றால் நம்முடைய ஒவ்வொரு செயலும், அன்றாட செயல்களில், நாம் அன்றாட வாழ்க்கையில் பல நம்முடைய வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான காரியங்கள், சில காரியங்கள் தடைபட்டு நிற்கும், சில காரியங்கள் செய்ய முடியாமல் இருக்கும், சில காரியங்கள் தாமதமாக இருக்கும், சில காரியங்கள் வாய்க்கவே செய்யாது. இப்போ இதெல்லாம் சுற்றி சுற்றி பார்க்கும்போது எங்கே போனாலும் இடிக்குது, எங்கே போனாலும் உதைக்குது, எங்கே போனாலும் நமக்கு ஒரு சோதனையாக இருக்குது. அப்புறம் நம்ம நல்ல நம்பிக்கையோடு இருந்த மக்கள் நம்மளை எதிர்த்து பேசுகிறாங்க. நம்ம நம்பினவங்க, நம்ம உதவி செய்தவர்கள்லாம் நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா தள்ளி விடுகிறார்கள். அவங்க நமக்கு விரோதமாக பேசுகிறாங்களே. நம்ம எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறோம், எத்தனையோ உதவிகள் செய்திருக்கிறோம். ஆனால் அங்கிருந்து நமக்கு என்ன பதில் வருது அப்படின்னா, நன்றி இல்லாத பதில் வருகிறதே. அப்போ எங்கே போனாலும் அடைக்கப்பட்டது போல் இருக்குது. இப்போ வறட்சி, வருமானம் எல்லாம் நிற்கவே மாட்டேங்குது, எங்கேயோ போயிடுது. 10,000 ரூபாய் வருது அப்படின்னா ஒரு 10 பைசா இல்லாமல் பறந்து போயிடுது, நிற்கவே இல்லை, பணம் தங்கவே இல்லை. 10,000 இருக்கலாம், அல்லது 1 லட்சம் இருக்கலாம். எவ்வளோ பணம் வந்தாலும் அந்த பணத்துக்கு வழி தெரியல, அப்படி மாற்றுற மாதிரி இருக்குது, காணாமல் போய்விடுகிறது. ஒரு செலவு தேடி வருது. இன்றைக்கி ஒரு 10,000 ரூபாயில் ஒரு 5,000 ரூபா நமக்கு சேமிப்பு இருக்குதுன்னு நினச்சா அந்த 5,000 ரூபாய்க்கு செலவு தேடி வரும். ஆனால் அந்த பணம் இல்லாமல் போயிடும். வறட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இந்த வறட்சி வரும்போது எங்கே போனாலும் என்னதான் தட்டிக்கிட்டே இருக்குது. என்ன பொருள் தட்டுது, என்ன அதை வாங்க முடியல, ஒரு இதை செய்யணும்னு நினச்சா செய்ய முடியல, எதையாவது இதை பண்ணிடுவோம், இந்த மாதம் இதை செய்வோம்னு நினச்சா அதுக்கு செய்ய முடியல, அதுக்கு மேலே செலவு வருது. நீங்கள் ஒரு எஸ்டிமேட் போட்டு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த எஸ்டிமேட்டுக்கு ஒன்றுமே இல்லை, அதுக்கு ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வேறு ஒரு செலவு வந்துடுது. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா வறட்சி. இந்த காரியங்களை பார்க்க நமக்கு என்ன வரும் அப்படின்னா, நமக்கு என்னென்னு வறண்டு போயிடும், நம்ம சிந்தனைகள் வறண்டும், நம்முடைய பார்வை வரணும், நம்முடைய எல்லாமே வறட்சியாக இருக்கும். முகத்தில் பார்க்கும்போது ஒரு வறட்சி தெரியும். ஏன் அப்படி ஒரு மாதிரி இருக்கிறீங்க, ஏங்க ஒரு மாதிரி வாடி போயிருக்கல, என்ன ஏன் சொல்கிறது, அதை ஏன் கேட்குங்க, நான் எவ்வளவோ உழைக்கிறேன், பாடுபடுறேன், நான் எவ்வளவோ நான் பண்ணிடணும்னு தான் நினைக்கிறேன், இதை ஏதாவது பண்ணிடலாம், இந்த மாதமாவது இதை பண்ணிடலாம்னு நினைக்கிறேன், ஆனால் முடியல. ஏன் அப்படின்னா என்னதான் நடக்குன்னு தெரியல, எப்படியோ போகுது அப்படின்னு போகுற இடம் தெரியாமல் போகும். வறட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உஷ்ணம். இந்த உஷ்ணம் என்பது அடிக்கடி நமக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது. ஏன் அப்படின்னா நாம் எதிர்பார்க்குற இடத்துல இருந்து என்ன வருது அப்படின்னா எதிர்மறையான எண்ணங்கள் வருது. நம்ம நல்ல மனிதர்கள் தானே இருந்தாங்க, அவங்க ஏன் நம்மகிட்ட இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எரிச்சல் படுத்துவாங்க. ஜனங்கள் நம்மளை எரிச்சல்படுத்துவாங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை உண்டு, நம்மளுடைய காரியம் உண்டு, நம்ம பிள்ளைகள் குடும்பம்னு பார்ப்போன்னு போனால் போக விட மாட்டாங்க. நம்ம சுற்றி என்ன இருக்குன்னா எரிச்சல் வரும். அந்த எரிச்சல் ஆவி நம்மளை எரிச்சல் படுத்தும்.
கொஞ்சம் ஏன் நீ நல்லா போகிற, கொஞ்சம் எரிச்சப்பட்டுட்டு போன மாதிரி வார்த்தைகளை சொல்லுவாங்க. அப்போ உஷ்ணம். இப்போ கோபம் உள்ளேருந்து சூடு ஏறும். சூடு ஏறி இங்கே மண்டைக்கு போகும். நினச்சி நீ சூடு ஏறிக்கிட அப்படின்ன மாதிரி ஏதாவது சொல்லிவிட்டு அப்படி போயிடும். லேசாக ஒரு சின்ன வார்த்தையை போட்டுட்டு ஓடிடும். நமக்கு அந்த வார்த்தை உள்ளே அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். இங்கே சூடு ஏறும். அந்த சூடு ஏறி மண்டைக்கு போய் தலைவலி வந்து தன்னால் அப்படியே புலம்பும். இது வறட்சியும் உஷ்ணமும். இந்த வறட்சி நம்ம வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் அந்த வறட்சி உஷ்ணமும் நம்மளை அப்படி கொண்டு போகும் பாருங்கள். சரி, இதெல்லாம் உதவிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கும் அப்படின்னு போனால் அங்கே ஏதாவது ரிப்பேர் ஆகும், அங்கே ஏதாவது பண செலவாகும். இப்போ இது வறட்சியும் உஷ்ணமும்.